ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிச்சு சவி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்னைக்கு பாப்பாவுக்கு எடை போட்டாச்சு. ஏன் இவ்வளோ திணறல்? ஏன் இன்னைக்கு பாப்பாவுக்கு அது தூக்க கண்ணு, ஏன்னா இப்போ வந்து நைட்டு 12 மணி ஆகுது, அதனால் தூக்கமாக வருது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஃபங்க்ஷன் நடந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. பாப்பாவுக்கு வந்து நம்ம எடை ஃபுல்லாக போட்டாச்சு, 3 இடம் போட்டாச்சு. இன்னும் ஒரு இடம் வந்து நம்ம புத்துக்கோயிலில் போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும், அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன் இந்த வீடியோவை நாங்கள் இன்றைக்கி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் வந்து எப்படியும் வந்து ஃபேஸ் மறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு சுத்தமாக மறைக்க முடியாது. அதனால் வந்து இன்றைக்கி நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் இந்த வீடியோக்காகன்னு இல்லை, நார்மலாகவே நம்ம வந்து ஃபேஸ் ரிவீல் வந்து ஒரு 15 டேஸில் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு ரீசன் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100% வந்து நீங்கள் தான். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த டைமில் வந்து ஃபேஸ் காட்ட வேணாம் அப்படின்னு தான் நீங்களும் சொல்லுவீங்க அப்படின்னு வந்து நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். அப்படி தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து என்னன்னா ஒரு கேள்வி கேட்டீங்க பார்த்தீங்க, ஒரே கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து மெயின் ரீசனே வந்து இப்போ நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுக்கு. ஸ்ரீபாப்பாக்கெலாம் வந்து 3rd மந்த் நேம் வைக்கும்போது வந்து நம்ம வந்து இது பண்ணோம்ல, ஃபேஸ் ரிவீல் வந்து பண்ணோம். பட் இந்த டைம் வந்து கிட்டுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணுறோம். அது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேள்வி, அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தூக்கம் வந்துருச்சா? ஆமாம், 12 மணியா தூக்கம் வரலாம் எப்படி? ஸோ வந்து அப்படி என்ன கேட்டிங்கன்னா வந்து மறந்துட்டேன். என்ன கேட்டாங்க? ஞாபகம் வந்துருச்சு. அதாவது வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஃபேமிலின்னு மட்டும் எங்களை ஏன்னா நம்ம நார்மலாக வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஃபேமிலி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம், அப்படி தான் நினைக்கிறோம் வந்து. ஸோ வந்து அந்த இதுலேயுமே நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம ஃபேமிலின்ட்டு. அதனால கரெக்டாக அந்த வேர்டை நோட் பண்ணி வந்து கேட்டிருந்தீங்க. ஃபேமிலின்னு மட்டும் சொல்கிறீங்களா, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்து பேபியை நீங்கள் மறைச்சி தான் வைக்கிறீங்களா, நீங்கள் வந்து காட்டாமல் தான் வச்சுருக்கீங்களா, உங்களோட வீட்டிலேருந்து ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் பார்க்க வந்தால் நீங்கள் வந்து குழந்தைய காட்டுறது இல்லையா, கண்ணு பட்டுருன்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. அப்போ ஜஸ்ட் வந்து ஃபேமிலின்னு எங்களை வந்து வார்த்தைக்காக தான் சொல்றீங்களான்னு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் கேட்ட ஒரு கேள்வியும் வந்து அடிச்சாப்புல வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான் அது நாங்கள் யோசிச்சப்பயே கரெக்டு தான் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஒரு சில பேர்லாம் நீங்கள் என்ன செலிப்ரிட்டியா, குழந்தைய காட்ட மாட்டீங்களா, செலிப்ரிட்டியை காட்டுறாங்க அப்படிலாம் வந்துருச்சு. ஸோ அவங்கள பற்றி நம்ம வந்து பேச போகிறது கிடையாது. பட் ஒரு சில பேர் வந்து நம்ம ஃபேமிலியாக வந்து உரிமையாக வந்து கேட்டிருந்தீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு வந்து காட்ட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து எங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு சில அதே கமெண்ட்ஸே ரிப்பீட்டடாக வரும்போது எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ நம்ம ஃபேமிலி பார்த்து நீங்கள் வந்து குழந்தைய வந்து கண் வைக்க போகிறது கிடையாது. நாங்கள் வந்து அதை மீன் பண்ணி சொல்ல, ரொம்ப குட்டியாக இருக்கான் கிட்டு அப்படின்றதுனால தான் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் லேட்டாக காட்டுறோம் அப்படின்ட்டு. பட் வந்து அப்படி நீங்கள் கேட்டதுக்கப்புறமும் காட்டாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால தான் வந்து சரி ஓகே ஃபேஸ் ரிவீல் பண்ணிடலாம் 15 டேஸில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து ஒரு 11 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ எடை போடுற ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்றதுனால ஸோ வந்து மறைக்க வேண்டாம் அப்படின்ட்டு முன்னாடியே கொஞ்சம் ஃபேஸ் ரிவீல் மட்டும் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம வீடியோஸ் வந்து போட்டலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிவீல் இருக்க போகுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டோட வெயிட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டை பற்றி பேசிடலாம், அதுக்கப்புறம் வந்து கிட்டு வந்து நம்ம கட்டலாம். ஏன்னா கிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கான், கொஞ்சம் முழிக்கிட்டோம். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறப்ப கரெக்டாக வந்து 2.3 kg இருந்தாங்க. 2.3 தானே கரெக்டாக 2.3 kg இருந்தாங்க. பிறந்து ஒரு 3 days கழிச்சா ஏன்னா 3rd டே வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க, 3rd டேவே போட்டாங்க. ஏன்னா ஸ்ரீபாப்பாக்கு 5th டே போட்டாங்க, ஆனா வந்து கிட்டுக்கு வந்து 3rd டே வந்து கரெக்டாக 2.3 kg இருந்தாங்க பிறக்கும் போது. அதுக்கப்புறமா வந்து 2 days 3 days கழிச்சு 2.2 kgக்கு வந்துட்டாங்க. 100 grams வந்து கம்மியாயிட்டாங்க. பாப்பா வந்து பிறக்கும் போது 2.2 இருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து 2.1 போயிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் உள்ள வந்து வெயிட் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறமா வந்து ஓகே இப்போ ஓரளவுக்கு ஸ்ரீயை விட கிட்டு வந்து 1 வீக் லேட்டா தான் பிறந்தான், 37th வீக் பிறந்தான். ஆனாலுமே வந்து 100 கிராம் தான் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஸ்ரீயை விட கரெக்டாக 100 கிராம். பாப்பாவும் 200 இருந்தாங்க, 200 வந்துட்டாங்க. இவங்க 300 இருந்தாங்க, 200 வந்துட்டாங்க. ஸோ 100 கிராம் ரெண்டு பேருமே வந்து கம்மியாயிட்டாங்க. அவங்களும் வந்து ஒன்றுங்க நீங்கள் ஃபிட் பண்ணினாலே பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா தண்ணி வந்து இந்த டைம் வந்து கிட்டுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நாங்களாம் நினச்சோம் தண்ணியில் ஊறி போய் நல்லா குண்டுக்கா வெளியில் வருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஸ்ரீபாப்பாவுக்கு தண்ணி இல்லைன்னு தெரியும், ஸோ சூம்பி சுருங்கி போய் அப்படிதான் இருப்பான்னு தெரியும், அதே மாதிரியே இருந்தா. பட் கிட்டுக்கு என்ன நினச்சோன்னா நல்லா குண்டுக்காக தான் குழந்தை வரப்போகுது அப்படின்லாம் நினச்சோம். என் வயிறு வேற கொஞ்சம் பெருசாக இருந்துச்சா, அப்பாடா அப்போ இந்த டைம் வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே தண்ணினால நல்லா குண்டாக வரப்போகிறான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்.
பட் வந்து இல்லை, அதே அவங்க அக்கா எப்படி வந்தாலும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிட்டுவும் வந்தால் கொஞ்சம் கூட தண்ணி வந்து உடம்புல ஏறலை, தண்ணி வத்தவும் இல்லை, அப்படியே தான் இருந்தாங்க. ஸோ வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டோட வெயிட்டு. அண்ட் வந்து வேறு என்ன கேட்டிருந்தாங்களா? இல்லை, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து ஃபேஸ் ரிவீல் தான் அகைன் நம்ம சொல்லணும். இப்போ வந்து கிட்ட கொஞ்சம் லைட்டாக முடிக்க வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன் இருங்க. ஸோ இன்னுமே வந்து கிட்ட தூங்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தூக்கம் வருது, அதனால தான் நான் சரி ஓகே தூங்கி தான் பரவாயில்ல நம்ம வந்து இப்போதைக்கு முழிக்கிற மாதிரி தெரியல. அதுவும் இல்லாமல் அலங்காரி கேட்டு இந்த ட்ரெஸ்ஸும் போட்டு விட்டோம். என்னாச்சு? ஏதோ வருது. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல. உச்சி போய் ட்ரெஸ் எல்லாம் ஈரம் பண்ணிட்டு சீக்கிரமாக காமிச்சிட்டு நம்ம அதுவும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 3, 2, 1 காட்டி தரல. ஓகே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்டு பேபி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, செம தூக்கம். அது இல்லாமல் தண்ணி ஊற்றுறதுனால சரியான தூக்கம். ஒரே நிமிஷம் நம்ம பேக் கேமரா கட்டுறேன். ஸோ சிரிக்கிறான் பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்டுக்குட்டி. அவங்க வந்து நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. ஃபேஸ் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். அது வந்து ரீசன் என்னன்னா குளிக்க வச்சோம், மஞ்சள் போட்டாங்க. அதாவது ஆம்பளை பிள்ளைக்கு மஞ்சள் போட மாட்டாங்க. பட் இன்னைக்கு சாஸ்திரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் போட்டாரு. எனக்கு ரொம்ப கம்மியாக போட்டாங்க. ஆனால் அந்த உரசி போடுற மஞ்சள்ன்றதுனால ஹெவி கலர் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஒரு மஞ்சள் கலரில் தெரியாங்க கிட்டு. இதை பார்த்தீங்கன்னா கிட்டு இவ்வளோ நாள் நீங்கள் கிட்டுவோட கை கால் மட்டும் பார்த்துருப்பீங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிட்டுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து முடி அதிகம். ஸோ மண்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்ம முடி கிட்டுக்கு. ஸோ இந்த சுடு தண்ணி குளிச்சா முடி வளராதுன்றதெல்லாம் போய். ஸோ ஓகே, அவங்க தூங்குறாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம வந்து பேக் டு வீடியோ வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து கிட்டுக்குட்டி பாருங்கள், முழிக்கிறாங்க பாருங்கள், லைட்டாக முழிச்சு பார்த்து தூங்கிட்டோம் மறுபடியும். கிட்டுமா அம்மா எங்க? கிட்டு அம்மா பாய் அம்மா பாய் போட்டா எனக்கு நான் க்ளோஸ் அப்ல ஒரு டைம் காமிச்சறேன். சரி அம்மா பாய் போறேன். கிட்டு பாத்துக்கோடி. கிட்டுப்பா அம்மா பாய் போறேன், வரீங்களா நீங்களும்? மம்முச்சி சிரிப்புறான். கிட்டுப்பா மம்முச்சி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகுட்டி தான் நம்ம கிட்டுக்குட்டியோட ஃபேஸ் ரிவீல் வந்து பார்த்துருப்பீங்க. நான் தான் சொன்னேன்ல தூக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப வளருது. அது இல்லாமல் அதிகமாக நான் வந்து ஸ்ரீன்னு பேசி ஆமா மோஸ்ட்லி கிட்டு வந்து கூப்பிடவே முடியல. ஸ்ரீகுட்டி தான் சண்டே நான் பேசும்போது நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னா இவனை பாப்பான்னு தான் வந்து சொல்லியிருப்பேன். இன்னுமே அந்த பாப்பா மாறி தம்பியாவே ஆயிடுச்சு. அது வந்து மாற்ற முடியல. பாப்பா தான் வருது, மோஸ்ட்லி ஸ்ரீகுட்டி தான் வருது. நான் வந்து கிட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிடவே இல்லை இன்னும். அவ்வளோ வயிற்றுல இருக்கும் போதுமே அது என்னன்னே தெரியாதப்ப பாப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பவே அனாச்சா பாப்பாவா அப்படின்னு இருந்துச்சு, ஐ பாப்பா அப்படின்னு. ஆனா வந்து தம்பி இருந்தாலுமே வந்து இப்பயுமே மாத்த முடியல. பாப்பான்னு அப்பப்போ கூப்பிட்டுட்டு இருக்கோம். சொட்ட விழுந்துச்சா என்னடா இது போடு தெரியுது. இதுதான் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். இன்னும் எனக்கு முடி கொட்ட ஆரம்பிக்கல. ஸோ ஓகேங்க, நம்ம வந்து கிட்டுவோட ஃபேஸ் ரிவீல் பார்த்து முடிச்சாச்சு. அந்த கிட்டோட வெயிட்டும் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதுக்கு மேலே இதில் வீடியோவில் காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை, தூக்கம் வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ வந்து அடுத்து எடைக்கு எடை போட்ட வீடியோ வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். நான் வந்து இன்றைக்கே போட்டுடலாம்னு நினச்சேன். அதாவது வந்து சண்டே மார்னிங் இதை போட்டுட்டு சண்டே ஈவினிங் அதை போடலாம்னு நினச்சேன். பட் வந்து அது செட் ஆக ஒரு டைம் நான் 2 வீடியோ போட்டேன். அது வந்து அவ்வளோவா செட் ஆகலை. ஏன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் போய் ரெக்கமெண்ட் ஆக மாட்டேன் இந்த வீடியோ. அதனால் வந்து நம்ம 1 டே டிலேவே போடல, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சண்டே வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. மண்டே வந்து தொட்டிலில் போட்ட வீடியோ வந்து எடைக்கு எடை போட்ட வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம்.